இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டீல் போட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஸ்டீல் போட்டை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டீல் போட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே இருக்குங்க. ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மாதம் தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை பகுதியில் மீன் பிடிக்க தடை போட்டுருவாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனோட இனப்பெருக்கத்திற்காக தான். இந்த 3 மாதம் டைமில் தான் மீனவங்க அவங்களோட போட்டை பராமரிப்பாங்க. போட்டுக்கு தேவையான வேலையை பார்ப்பாங்க, பெயிண்ட் பண்ணுவாங்க, வலைகளை சரி பண்ணுவாங்க. முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறது தான். கடல் காற்றுக்கு போட்டு ரொம்பவே சேதமடைவீங்க. போட்டோட அடிப்பாகத்தில் சிறு சிறு உயிரினங்கள் ஒட்டிகிட்டு இருக்கும். அது கொட்ராசுன்னு சொல்லுவாங்க. அதாவது சிப்பி இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் அதை ஒட்டி அந்த போட்டோட வேகத்தையே ரொம்பவே ஸ்லோவாக்கிடும். கொட்ராசு அதிகமாக பிடிக்கிறதுனால போட்டோட வேகம் ரொம்பவே குறையும். அதனால் பெட்ரோல் அதிகமாக செலவாகும். கொட்ராஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன்டிஃபோல்டிங் பெயிண்ட் அடிக்கிறதுனால குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த கொட்ராஸ் பிடிக்கிறதுலேருந்து நம்ம போட்டை பாதுகாத்துக்கலாம். ஆன்டிஃபோல்டிங் பெயிண்ட் அடிக்கிறதுனால சின்ன சின்ன உயிரினங்கள் அந்த போட்டோட அடிப்பாகத்தில் ஒட்டாது. இதனால் போட் நல்லா வேகமாக போகும், பெட்ரோலும் நமக்கு சேவிங்ஸ் ஆகும். போட்டோட வெளிப்பகுதி அதாவது பாடின்னு சொல்லுவாங்க. போட்டோட பாடி அதுக்கு எப்பாக்சி பிரேமர் 2 கோட்டை அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஃபினிஷிங் கோட்டு எப்பாக்சி கலர் 2 கோட்டை அப்ளை பண்ணுவாங்க. போட்டோட அடிப்பகுதியில் ஆன்டிஃபோல்டிங் 2 கோட்டை அப்ளை பண்ணணும். போட்டோட உள்பகுதியில் அதாவது ஹேண்ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் கோல்தார் அப்ளை பண்ணுவாங்க. போட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுறனால உப்பு காற்றுலேருந்து போட்டை பாதுகாக்க முடியும். முக்கியமாக கொட்ராஸ் பிடிக்காமல் பாதுகாக்க முடியும். இந்த ஸ்டீல் போட்டுக்கு கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டீல் போட்டோட நீளம் பார்த்திங்கன்னா 85 அடி, அகலம் 45 அடி. இந்த போட்டு பார்த்திங்கன்னா இப்போ கடலில் தான் இருக்குது. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே இதை கரையேற்றிடுவாங்க. கரையேற்றிட்டு கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிடுவாங்க. நான் பெயிண்டிங் ஒர்க் அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். கொட்ராஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க, ஆன்டிஃபோல்டிங் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்தியாவில் கடலோட நீளத்தை பார்த்திங்கன்னா 7515 கிலோமீட்ரு. இதில் தமிழ்நாட்டோட கடலோட பகுதிகள் பார்த்திங்கன்னா 1076 கிலோமீட்டர் நீளங்க. இதில் தமிழ்நாட்டிலேயே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் கடலோட பரப்பளவு அதிகமாக இருக்குது. அடுத்த வீடியோவில் இந்த போட்டை எப்படி கடற்கரையில் ஏற்றி நிப்பாட்டுறாங்க, போட்டுக்கு எப்படி பெயிண்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.